சனவரி 5, ஜனவரி 5, கிரிகோரியன் ஆண்டின் 5ஆம் நாளாகும். ஆண்டு முடிவிற்கு மேலும் 360, நெட்டாண்டுகளில் 361 நாட்கள் உள்ளன. நிகழ்வுகள் 1066 இங்கிலாந்து மன்னர் எட்வர்டு வாரிசுகள் இல்லாமல் இறந்தார். இது நோர்மானியர் இங்கிலாந்தைக் கைப்பற்றுகையில் முடிந்தது. 1477 பர்கண்டி இளவரசன் சார்ல்ஸ் கொல்லப்பட்டதை அடுத்து அது பிரான்சின் பகுதியானது. 1554 நெதர்லாந்தில் ஐந்தோவென் என்ற இடத்தில் பரவிய தீயினால் 75 விழுக்காடு வீடுகள் அழிந்தன. 1664 பேரரசர் சிவாஜி தலைமையிலான மராத்திய படையினர் சூரத்து போரில் முகலாயரை வென்றனர். 1757 பிரான்சின் 15ஆம் லூயி மன்னர் கொலை முயற்சி ஒன்றிலிருந்து தப்பினார். 1781 அமெரிக்க புரட்சிப் போர் வர்ஜீனியாவில் ரிச்மண்ட் நகரம் பெனடிக்ட் ஆர்னோல்டு தலைமையிலான பிரித்தானிய கடற்படையினரால் தீக்கிரையாக்கப்பட்டது. 1840 இலங்கையில் மீன் வரி அறவிடுவது நிறுத்தப்பட்டது. 1. 1846 ஒரிகன் பிராந்தியத்தை ஐக்கிய இராச்சியத்துடன் பகிர்ந்து கொள்ள அமெரிக்காவின் கீழவை எதிர்த்து வாக்களித்தது. 1854 சான் பிரான்சிஸ்கோவில் நீராவிக் கப்பல் ஒன்று மூழ்கியதில் 300 பேர் உயிரிழந்தனர். 1882 அமெரிக்க அரசுத் தலைவர் ஏம்சு கார்பீல்டை கொலை செய்த குற்றத்திற்காக சார்லசு கிட்டோ என்பவனுக்கு தூக்குத் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. 1896 வில்ஹெம் ரொன்ட்ஜென் ஒரு வகை கதிர்வீச்சைக் கண்டுபிடித்ததாக ஆஸ்திரிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இது பின்னர் எக்ஸ் கதிர் என பெயரிடப்பட்டது. 1900 அயர்லாந்து தலைவர் ஜோன் எட்வர்ட் ரெட்மண்ட் பிரித்தானியாவின் ஆட்சிக்கெதிராக குரல் எழுப்பினார். 1905 யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியான மோர்னிங் ஸ்டார் வாரப் பத்திரிகையாக பெரிய அளவில் வெளிவர ஆரம்பித்தது. 2. 1918 செருமன் தொழிலாளர் கட்சி அமைக்கப்பட்டது. 1933 கோல்டன் கேட் பாலத்தின் கட்டுமான பணிகள் சான் பிரான்சிஸ்கோவில் ஆரம்பித்தது. 1940 பண்பலை வானொலி முதற்தடவையாக காட்சிப்படுத்தப்பட்டது. 1945 போலந்தின் புதிய சோவியத் சார்பு அரசை சோவியத் ஒன்றியம் அங்கீகரித்தது. 1950 சோவியத் ஒன்றியத்தில் சிவர்திலோவ்சுக் நகரில் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த சோவியத் வான் படையின் தேசிய பனி வளைதடியாட்டக் குழுவின் அனைத்து உறுப்பினர்கள் உட்பட அனைத்து 19 பேரும் உயிரிழந்தனர். 1967 இலங்கை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என பெயர் மாற்றம் பெற்றது. 1970 சீனாவின் யுன்னான் மாகாணத்தில் 7.1 மெகாவாட் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 10.0015.00 வரையானோர் உயிரிழந்தனர். 26,000 பேர் காயமடைந்தனர். 1971 உலகின் முதல் ஒருநாள் துடுப்பாட்டப் போட்டி ஆத்திரேலிய, இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் மெல்பேர்னில் நடைபெற்றது. 1972 விண்ணோடத் திட்டத்தை முன்னெடுக்க அமெரிக்க அரசுத் தலைவர் ரிச்சார்ட் நிக்சன் உத்தரவிட்டார். 1974 பெருவின் தலைநகரான லிமாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தினால் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன. 6 பேர் உயிரிழந்தனர். 1975 ஆத்திரேலியா, தாசுமேனியாவில் தாசுமான் பாலத்தில் சரக்கு கப்பல் ஒன்று மோதியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 1976 கம்போடியா சனநாயக கம்பூச்சியா என கெமர் ரூஸ் அரசினால் பெயர் மாற்றம் பெற்றது. 1984 ரிச்சர்ட் ஸ்டோல்மன் குனு இயங்குதளத்தை உருவாக்கத் தொடங்கினார்.